நீங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் இவ்வளவு நேரம் இததான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா பேச முடியாது. முடிவா இப்ப என்னதான் சொல்ற? ஓ, நீங்க இப்ப நீ ஆயிடுச்சா? அருணையும் ரஞ்சிதாவையும் சேர்த்து வைங்க. கல்பனாவுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிளைய பாருங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓ இஷ்டத்துக்குலாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அருணுக்கும் கல்பனாக்கும் நாளைக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணியாச்சு. குறுக்க பிரச்சனை பண்ணாம இருக்க நீ எவ்வளவு எதிர்பார்க்கற? புரியலையா? எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன். இவ்வளவு சீரியஸான நிலைமையிலும் உன்னால எப்படி காமெடி பண்ண முடியுது? உங்க குடும்பமே என்கிட்டயும் என் தங்கச்சிகிட்டயும் கடன் பட்டிருக்கீங்க. நீ எவ்வளவு வேணும்னு என்கிட்டயே பேரம் பேசுறியா? ஏய், அவ்வளவு நீயும் கொடுத்தது போக மேல எவ்வளவு வேணும்னு கேளு. ஒரே பேமெண்ட்டா உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். அப்படின்னா ஒரு 50 லட்சம் கொடுத்துருங்க. என்ன ஒரே பேமெண்ட் வாய்க்கழிய பேசுன? இப்ப பேச்சே காணும். பணம் கொடுத்து காரியத்தை சாதிக்கிற நிலைமையில உன் குடும்பம் இல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வெட்டி பந்தா? உங்க சக்திக்கு மீறி மேலும் மேலும் கடன் பட்டாலும் படுவீங்களே தவிர ரஞ்சிதாவை மட்டும் ஏத்துக்க மாட்டீங்கல்ல? இந்த பிடிவாதம் உனக்கே முட்டாள்தனமா தெரியலையா? உங்க அம்மாவாவது பழைய மனுஷி, நீயாவது இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? நீ இந்த கல்யாணத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு நீ என்ன எதிர்பார்க்கற? நான் எதையும் எதிர்பார்க்கல. நாம ஸ்டேஷன்லயே பேசிக்கலாம். நீ கிளம்பு. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப எதுக்கு ஸ்டேஷன் போறத பத்தியே பேசிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். போலீஸோட வந்து ஏதாவது கலாட்டா பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் கண்டிப்பா வருவேன், கலாட்டா பண்ணுவேன். என் தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். உன்னால பெருசா என்ன செய்ய முடியும்? ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சாலும் ரஞ்சிதா அருணோட சேரவே முடியாது. அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்காம ஏன் உயிர் போகாது? நிறைவேறாத ஆசையோட உன் வாழ்க்கை முடியணும்னு விதி போல இருக்கு. விதிய முடிவு பண்றதுக்கு நீ ஒண்ணு கடவுள் கிடையாது. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் கடவுள் நிப்பாரு. நீ என்ன பிளான் பண்ணாலும் சரி, நாளைக்கு கல்யாணம் நடக்காது. நடக்கும், நடத்தி காட்டுவோம். அப்பதான் நாங்க யாருங்கிறது உனக்கும் உன் தங்கச்சிக்கும் புரியும். இந்த சண்டையில தோக்க போறது நீங்க தான், எழுதி வச்சுக்கோங்க. இது எந்த பக்கத்துல இருந்து கட்டாலும் பத்த மாட்டேங்குது. டேய், வேட்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாடா. இப்படியே ரொம்ப நேரம் நிக்க முடியாதுடா. சரிடா சரிடா. ஐயோ, நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் வேற என்னத்தடா தேடிட்டு இருக்கு? டேய் டேய், உன் போன் அடிக்குதா? டேய், குடு குடு குடு. டேய் வந்து வாங்கிடா. டேய், இப்படி அப்புறம் வருது. ஐயோ வருது. டேய் குடுடா. நடா, நீ உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. ஐயோ, டேய் வித்யா தான் கால் பண்றாடா. ஐயோ, இந்நேரம் எல்லாம் உண்மையா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்டா. ஐயோ, எரிமலை மாதிரி வெடிக்க போறா. மச்சான், வித்யாவை டீல் பண்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராடா. அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுற? பயப்படலடா. நான் எதுக்குடா பயப்படணும்?